அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருமத்தம்பட்டியில் நடந்த அந்த கள்ள மசூரா சம்பந்தமாக முதல்ல ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதில் ரஹமத்துல்லா மீதும் சையத் இப்ராஹிம் மீதும் எனக்கு எதிராக சதி செய்வதாகும், இது அத்தனைக்கும் பிஜேவுடைய அனுமதி இல்லாமல் செய்ய வாய்ப்பு இல்லை என்ற சந்தேகத்தையும் அந்த இடத்துல சகோதரர் அல்தாஃபி அவங்க கிளப்பினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே இடத்திலேயே அன்றைக்கு மாவட்ட தலைவராக பொறுப்புல இருந்த அல்தாஃபி சந்திக்க வந்திருந்த அப்துல் ரஹ்மான் பாய் அவங்க அதே இடத்திலேயே சையத் இப்ராஹிம் அவங்க மேல ஒரு செய்தியை சொன்னாங்க. என்னன்னு சொன்னாக்கா, சையத் இப்ராஹிம் இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாலதான் ஹச் ராஜாவை கண்டிச்சு திருப்பூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சையத் இப்ராஹிம் அவங்க தான் வந்திருந்தாங்க. கண்டன உரை அவங்க தான் நிகழ்த்தினாங்க. அது சம்பந்தமாக அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் நம்மள அழைக்கவே இல்லை, அவரா வாலண்டியா நான் வந்துடுறேன் திருப்பூருக்கு என்றெல்லாம் சொல்லி வந்ததாகவும், அதை தாண்டி அங்க வந்த உடனே எல்லாத்திட்டையும் நீங்க அங்க நின்று போட்டோ எடுங்க, இங்க நின்று போட்டோ எடுங்க, இப்படி கவர் பண்ணுங்க, அப்படி கவர் பண்ணுங்க என்று ரொம்ப மக்களை போட்டோ எடுப்பதற்காகவே அலக்களித்ததாகவும், அதனால பசீர் பாயுடைய 2000 ரூபாய் பணம் கூட அந்த இடத்துல தொலைந்து விட்டதாகவும் எல்லாம் செய்தியெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, அந்த நிலையிலும் கூட நீங்க எடுத்தீங்களே போட்டோ அதை கொடுங்க என்றெல்லாம் அதை வாங்கி தன்னுடைய மொபைல்ல ஏத்திக்கிட்டு முழுக்க அந்த போட்டோவுக்கு அதிகமான கவனம் செலுத்தின ஒரு விளம்பர பிரியற மாதிரி அவரை அங்க சித்தரிச்சார் அப்துல் ரஹ்மான் பாய் அவங்க. என்னடா இது, ஒரு மனுஷன் மேல இப்படி ஒரு ரொம்ப மோசமா சித்தரிக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு சாதாரணமா யதார்த்தமான விஷயமாச்சு. நம்ம கிளையில ஒரு நிகழ்ச்சி நடந்தாலே நம்ம எத்தனையோ போட்டோக்கள் எடுக்கிறோம், அதை பேஸ்புக்ல அனுப்பணும், இந்த தாவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி நடக்குதுங்கிற தெரிய வரணும் என்றெல்லாம் காரணத்துக்காக நம்மளே ஒரு நூற்றுக்கணக்கான போட்டோக்களை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை அழிக்கிறோம், அது ரெண்டாவது. இப்ப இந்த மாதிரி இது ஒரு சாதாரண அற்பமான விஷயத்தை கூட ஒரு மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறவருக்கு இது மாதிரியான போட்டோக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர் அந்த ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புலையும் அதுல கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்புலையும் நிச்சயமாக அவர் இருப்பாரு. அப்ப அவர் அதுல கவனம் எடுத்து அந்த போட்டோக்களை வாங்கிட்டு போறது ஒரு பாரதூரமான விஷயமும் கிடையாது, தேவைக்கு ஏற்ப அதை செய்யக்கூடிய விஷயம் தானே. இது எல்லாருமே செய்யறோமே, இதையே ஒரு குற்றச்சாட்டா தவறா வைக்கிறாரு. அப்ப நமக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இவருக்கு தனக்கு, அதாவது இவருக்கு பிடித்த நபருக்கு பிடிக்காத ஆள் என்பதற்காக வேண்டி தவறான பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டு, ஒரு மோசம், அவர் மேல தப்பான எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை அந்த இடத்துல அவர் சொல்லி காட்டினார். அப்பவே அது கொஞ்சம் முகம் சுளிக்கும் விதமாகத்தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. அதை தாண்டி என்ன சொன்னார்னா, இதே சையத் இப்ராஹிம் பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் மற்ற மக்களை முகம் சுளிக்க வச்சிருச்சு, ரொம்ப பேச்சு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா உண்மையிலேயே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுல நானும் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப தெளிவாகவும், யார் நம்மை இழிவுபடுத்தினாலும் அவனுடைய கடவுள்களை கூட நம்ம இழிவுபடுத்தக் கூடாது என்பதையெல்லாம் விலக்கி சொல்லி ரொம்ப தெளிவாக சகோதரர் சையத் இப்ராஹிம் அவங்க பேசியிருந்தாங்க. அப்ப அது நமக்கு ஒரு முரண்டா இருந்துச்சு. என்னடா இவர் பேசுறது ரொம்ப முரணா இருக்கே, ஒரு மனிதன் ஆகாது என்று முடிவு செய்து விட்டால் அதுக்காக வேண்டி தனக்கு பிடித்த நபருக்கு அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அற்பமான ரொம்ப சாதாரணமான விஷயத்தையும் கொஞ்சம் கூடுதலா கூட்டியும் சொல்றாங்களே. அவர் பேசுறது நல்லா தானே இருந்துச்சு, எந்த மக்களும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே, தொப்புள் குடி உறவுகள் மாற்று மத சகோதரர்கள் சொல்லித்தானே பேசினாரு என்றெல்லாம் எங்களுக்கே நினைக்க தோணுச்சு அந்த இடத்துல. சரி, இவர் கொஞ்சம் கூட தான் பேசுறாரு என்று அந்த செய்தியை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா இதையெல்லாம் கேட்கக்கூடிய அல்தாஃபி அவர்களும் அதை போட்டாங்களே தவிர அதை எந்த வகையிலும் மறுக்கவே இல்லை. இல்ல இதெல்லாம் பொதுவா இருக்கிறது தான் என்றெல்லாம் ஒரு நடுநிலையாக மறுக்கவில்லை. காரணம், அவருக்கு எதிராக அவர் சதி செய்வதாகத்தான் அவர் குற்றம் சாட்டிட்டு இருக்கார். அப்ப இவருக்கு சொல்லக்கூடிய இந்த கூடுதல் விஷயத்தையும் மக்களுக்கு பரவலா சொல்றாங்க. அந்த செய்தியை மக்கள் மத்தியில பதிய வைக்கிறாங்க. அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அந்த இடத்துல பதிய வச்சாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம் என்பது அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சது. அது பின்னாடி வரக்கூடிய டைம்ல கூட நாங்க அந்த 3 சகோதரர்களும் நாங்க பேசிக்கிட்டோம். இதுக்கு அவங்களும் சாட்சியா இருக்காங்க, அல்லாஹ் சாட்சியா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் அந்த இடத்துல சையத் இப்ராஹிம் சம்பந்தமா. அது மட்டும் இல்லாம காஜா நூகு சம்பந்தமாகவும் அவர் மீது எடுத்த நடவடிக்கை ரொம்ப பாரதூரமானது மாதிரி பேசினாங்க. அப்ப நான் அவர் மீது அவர்கிட்ட பேசின அந்த விசாரணையினுடைய வீடியோவை பார்த்திருந்தங்காட்டி நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எஞ்சி அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா காஜா நூகை பொறுத்த மட்டும்
அவரு ரொம்ப ஜமாத்து கட்டுப்படாம ஒரு அடாவடித்தனமா ரொம்ப கோபத்தோட எந்த விஷயத்துக்கும் வந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாம அது அன்னைக்கு சொன்னேன் ஏதோ ஒரு எண்ணத்துல சொல்லிட்டேன் இந்த மாதிரி ரொம்ப கண்ணியமா ஒரு அமைதியா பேசாம ரொம்ப கோவப்பட்டு நீக்கிக்கிங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க இதே காரணமா வச்சுக்கங்கிறாரு. நான் அப்படித்தான் சொன்னேங்கிறாரு. இவர் பொதுச் செயலாளருக்கே தகுதி இல்லாதவர் என்று சொல்லி அத்தனை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட அவரே வந்து புறக்கணிக்கிறாங்க. அதை தாண்டி நீங்களும் அல்தாஃபியா இருக்கிற நீங்களும் அப்துல் ஹமீது பாய் பொதுச் செயலாளர் இருக்கும்போது 2 பேரும் தான் அவருடைய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுக்குழுக்கு போறீங்க. அங்க வந்து அவர் அது சம்பந்தமா ஒருத்தர் பேசின ரெக்கார்டை தான் போடுறாங்க. அப்துல் ஹமீது வந்தாரு பொதுச் செயலாளர், தலைவர் அல்தாஃபி வந்தாங்க. ஆனா நம்ம யாரை முடிவு செஞ்சோமோ அவங்கள தான் வந்து தேர்வு செஞ்ச. நான் ஒருத்தர் சொன்னேன், அவர் தான் தலைவரானாரு. இந்த மாதிரி எல்லாம் நிர்வாகிகளை நான் தேர்வு செஞ்சேன்னு ரொம்ப ஒரு நிர்வாகத்தை மீறிய நிர்வாகத்தை மதிக்காத ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையில தானே அவர் பேசுறாரு. இதுக்கு ஜமாத் எடுத்த நடவடிக்கை சரிதானே, அவர் என்ன நியாயமா பண்ணிட்டாருன்னு கேட்ட உடனே இல்ல அது ஓகே, ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய நடவடிக்கை தேவையில்லை, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா திருச்சியில கூட தான் ரஹமத்துல்லாவுடைய தலையீடு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப அது ஒரு குற்றச்சாட்டா போய் கடைசியில வந்து இனிமேல் கொண்டு நீங்க திருச்சி மாவட்டத்தினுடைய விஷயத்துல எந்த தலையீடும் ரஹமத்துல்லாவது இருக்கக்கூடாது என்று சொல்லியும் இனிமேல் நான் அந்த தலையீடு செய்ய மாட்டேன் என்று ரஹமத்துல்லா எழுதி வாங்கிட்டு அவர் அந்த விஷயத்துல வந்து விட்டீங்கல்ல. அப்ப காஜானுடைய விஷயத்துல மட்டும் அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வந்து அல்தாஃபி அவங்களும் முன் வச்சாங்க. அப்ப நம்ம அதுல குறிப்பா என்ன சொன்னார்னா, திருச்சியில வந்து ரஹமத்துல்லாவுடைய தலையீடு அந்த மக்கள் விரும்பல, ஆனா இந்த குமரி மாவட்டத்தில் வந்து இவருடைய தலையீடு அந்த மக்களை விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது நிர்வாகத்துக்கு மீறி செயல் அப்படிங்கிறப்ப உங்களையும் அவர் அவமதிச்சிருக்காருல, இல்ல இந்த அளவுக்கு நடவடிக்கை கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் நியாயப்படுத்துகிற வேலையும் இந்த விஷயத்திலையும் ஜமாத் தவறு செய்து விட்டதாகத்தான் அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம கூடுதலாக இன்னொரு செய்தியும் அவங்க பதிவு செஞ்சாங்க. அங்க இருக்கிற மக்களோடு சேர்த்து இவரும் அதை அவமோதிச்சும் இவரும் அதுக்கு கருத்து சொல்லி எப்படி சொன்னாங்கன்னா, ஜமாத்துடைய எந்த நடவடிக்கையா இருந்தாலும் ஜமாத் ஒரு முடிவு செய்து அறிவித்தால் அதுல எந்த கேள்வியும் நம்ம கேட்கக்கூடாது, ஜமாத்து செஞ்சா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், அது எல்லா வகையிலும் நன்மையாத்தான் சரி. இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு வகையா வந்து அந்த விஷயத்தை நோக்கி தள்ளுறாங்க. இப்படியே வந்து மக்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஜமாத் எடுத்தா கரெக்டா இருக்கும், கேள்வி கேட்காத, கேள்வி கேட்டேன்னு சொன்னா உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற அளவிற்கு தான் இன்னைக்கு ஜமாத்துடைய நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பேர் ஆமா இப்படி கொஞ்சம் அடாவடித்தனமா பண்றாங்க, கொஞ்சம் கடும்போக்கு அப்படிங்கிறப்ப இவர் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையும் ஜமாத் ஏற்படுத்தி இருக்கு. ஜமாத் எடுத்த முடிவுக்கு மக்கள் கட்டுப்படணும் என்ற வகையில் ஜமாத்துடைய நடவடிக்கைகள் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் அவர் அங்க பதிவு செஞ்சார். நான் இப்ப சொல்ற எல்லா விஷயமுமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் சொல்றேன், அவனே சாட்சியாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் நான் சொல்லுவது அத்தனையும் உண்மை, அங்க நடந்த நிகழ்வை மட்டும்தான் நான் சொல்றேன். இதுல எதுவும் கூட குறைய நான் சொல்லல. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டார்கள் என்ற நிகழ்வை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது 2வது விஷயம். இன்னும் அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, இறுதியா என்ன நடந்துச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.